வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாம் மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள். முன்பு செய்த பள்ளிக்குத் துணை அவன் 12 தோள்களும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடான் மயிருமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேல்மாறல் விளக்கப் பகுதிக்கு நீங்க அவ்வளோ வரவேற்பு கொடுத்துட்டு வரீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம வேல்மாறல் பகுதியில 4வது பாடலான தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இவை கலர்க்கு நிகராகும் இந்த பாடலை பத்தியும் இந்த பாடலை மையமாக கொண்ட விளக்க பகுதியில கிருபானந்த வாரியாருடைய வாழ்க்கையில முருகன் செய்த அற்புதங்களை பத்தியும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேல்மாறல் 4ஆம் பாடல். தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். இங்க முதல் வரியில தரிக்கினமன் அப்படின்னு குறிப்பிடுறது யமதர்மனை குறிப்பிடுறாங்க. அதாவது அடியவர்களின் உயிரை யமதர்மன் ஆக்ரோஷமா பறிக்க வரும்போது எருக்குமதி தரித்த முடி. அதாவது இங்க எருக்குன்றது எருக்கம் பூவையும் மதின்றது சந்திரனையும் குறிப்பிடுறாங்க. எருக்கம் பூவையும் சந்திரனையும் தன் தலையிலே சூடிக்கொண்டவர் சிவபெருமான். அவருடைய திருவடியை பற்றி கொண்டாலே போதும் அந்த யமதர்மன் பயந்து ஓடி விடுவானாம். அப்பேற்பட்ட சிவபெருமானின் திருவடிக்கு முருகனின் வேல் சமமாகும் சொல்ல வராங்க. இங்க அதான் இங்க தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமானின் திருவடிக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குமோ, அதாவது சக்தி இருக்குமோ, அதே அளவிற்கு முருகப்பெருமானுடைய வேலுக்கும் இருக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல அழகா சொல்ல வர்றாங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். அதாவது 5 முகம்ன்றது சிவபெருமான். சிவபெருமானுக்கு 5 முகங்கள், முருகனுக்கு 6 முகம். சிவபெருமானின் 5 முகம் தோன்றலைன்னா முருகப்பெருமானின் 6வது முகம் அங்க தோன்றும் சொல்ல வர்றாங்க. நம்மளுடைய இறப்பை தீர்மானிக்கக்கூடிய யம தர்மனே முருக பக்தர்களை பார்த்தா ஒரு அடி தள்ளி தான் நிப்பாராம். அந்த அளவுக்கு பயம் அவருக்கு இருக்குமா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கிருபானந்த வாரியாருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. கிருபானந்த வாரியார் மிகப்பெரிய முருக பக்தர். பல சொற்பொழிவுகளை நடத்தி நிறைய கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு உதவி இருக்கிறார். அப்படி ஒரு நாள் சென்னையில சொற்பொழிவு நடத்திட்டு இருந்தாரு. சொற்பொழிவை முடிச்சுட்டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ பிடிச்சு திண்டுக்கல் போகணும்னு அவருடைய திட்டமா இருந்தது. அன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு அவசரமா கிளம்பிட்டு இருந்தவரை பாக்குறதுக்கு சலவை தொழில் செய்யற ஒரு சின்ன பொண்ணு அவர் பக்கத்துல வந்து, ஐயா எனக்கு பஞ்சாட்சரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. அதற்கு சுவாமிகள், அம்மா பஞ்சாட்சரம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஞான உபதேசம்மா, அதை நான் இப்ப எப்படிமா நான் கொடுக்க முடியும், அதெல்லாம் பெரிய பெரிய அடியார்கள் கொடுக்கறது, என்னாலலாம் அது இந்த டயத்துல கொடுக்க முடியாதுமா, எனக்கு ஏற்கனவே ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சுவாமிகள் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, ஐயா நான் பஞ்சாட்சரம்னு கேட்டது உங்க இடுப்புல வச்சிருக்கிற விபூதியை கேட்டையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டே, இந்த விபூதிக்கு பஞ்சாட்சரம்னு ஒரு பேர் இருக்குன்றது நீ சொல்லிதாம எனக்கு ஞாபகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தான் இடுப்புல சொறி இருந்த ஒரு பையில இருந்து பஞ்சாட்சரத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதாவது விபூதியை எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஐயாவை நோக்கி வந்து எனக்கும் விபூதி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் திரள ஆரம்பிச்சிருச்சு. விபூதி கொடுத்து முடிக்க டைம் ரொம்ப ஆயிடுச்சு. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸும் கிளம்பிடுச்சு. ஐயாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அன்னைக்கு, என்ன முருகா என்னை இப்படி சோதிக்கிறியே, அங்கே திண்டுக்கல்ல வந்து பழனியில் ஒன்று வந்து பார்த்து அங்கே ஒரு சொற்பொழிவு நடத்தலான் இருந்தனே, என்னால் முடியாமல் போச்சே, என்ன முருகா என்னை இப்படி சோதிக்கிறியே அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டினாரு நம்ம கிருபானந்த சுவாமிகள். அப்புறம் எப்படியோ யார் யாரோ உதவியோ பிடிச்சி திருச்சி வரையும் போயிட்டாரு.
அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி திண்டுக்கலுக்கும் வந்து சேர்ந்துட்டார். திண்டுக்கல்ல இறங்கின அவரை அதே கம்பார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய பெரிய தொழிலதிபர் பார்த்துட்டாரு. அவர் அங்கே பழனி கோயிலில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். அவர் சொல்கிறாரு, ஐயா நானும் பழனி கோயிலுக்கு தான் போகிறேன், நீங்கள் என்னோட காரில் வரணும்னு வேண்டுறாரு. அப்படி அவரோட காரில் போகும்போது சுவாமிகள் அந்த தொழிலதிபர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஐயா நான் எப்போவோ திண்டுக்கலுக்கு பழனிக்கு போயிருக்க வேண்டியது, இப்போ என்னை முருகன் சோதிச்சிட்டாருங்க ஐயா அப்படின்னு அந்த அதிபர்கிட்ட புலம்பிக்கிட்டே வராரு. இந்த தொழிலதிபர் பெரிய ஆச்சரியத்தோட, ஐயா என்னையா சொல்கிறீங்க, இன்னைக்கு காலையில் நீங்கள் பேப்பர் படிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்கய்யா என்ன ஆச்சு அப்படின்னு சுவாமிகள் திருப்பி கேட்குறாரு. அதுக்கு அந்த தொழிலதிபர் சொல்கிறாரு, ஐயா இன்னைக்கு சென்னையிலேருந்து தூத்துக்குடி தடம் புரண்டுருச்சுங்கய்யா, அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னைக்கு பேப்பர் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவர்கிட்ட காட்டுறாரு. அதில் கிருபானந்த வாரியார், முருகா 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 அப்படின்னு முருகனை ஒரு 100 டைமாவது கூட்டிருப்பாரு. நீங்கள் யோசித்து பாருங்க, இது உண்மையிலே நடந்த விஷயங்க, இது எவ்வளோ பெரிய அற்புதங்க. அப்புறம் சுவாமிகள் 87 வயது வரையும் வாழ்ந்தார். பல சொற்பொழிவுகளை நடத்தினார். முருகனின் அதிசயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னார். முருக பக்தர்களுக்கு அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். இதைத்தான் இங்கே வேல்மாறல்ல தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த இறை கலருக்கு நிகராகும் அப்படின்னு சொல்றாங்க. யம தர்மனே உங்களை ஆட்கொள்ளும் போது நிமிடத்துல கூட முருகப்பெருமானின் வேல் அவனை துளைத்து உங்களை காப்பாற்றும் என்று இந்த பாடல குறிப்பிடுறாங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.